ஸ்ரீ தேவி பாகவதம் 168ஆம் பகுதி. ஹரிச்சந்திர மன்னனின் நர பசு யாகம். காட்டு குகைக்குள் மறைந்திருந்த லோகிதாசன் தந்தை படும் வேதனையை உணர்ந்து அதை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்துடன் சென்றபோது தேவேந்திரன் கிள பிராமண வடிவில் வந்து அவனை மறித்து, உன்னை கொல்வதற்காக தான் உனது தந்தை நாடு முழுவதும் உன்னை தேடித் திரிகிறார். அதனால் செல்லாதே. நோயின் தாக்கத்தால் அவர் விரைவில் இறந்து விடுவார். அதன் பின் நீ சென்று ராஜ்ய பொறுப்பை ஏற்றுக்கொள் என்று கூறி அவனை திருப்பி அனுப்பிவிட்டான். இவ்வாறு அவன் மனம் மாறும் போதெல்லாம் தேவேந்திரன் மாறுவேடத்தில் வந்து துர்போதனை செய்து திருப்பி அனுப்பிவிடுவான். நோயின் தாக்கத்தை தாங்க முடியாத ஹரிச்சந்திர மன்னன் தனது குல குருவான வசிஷ்ட முனிவரிடம் வந்து அதற்கான பரிகாரம் ஏதாவது இருக்கிறதா என்று விசாரிக்க அவர் கூறினார், புத்திரர்களை ஒருவன் 10 விதமாக பெறலாம் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அதன்படி ஒரு பிராமண பிள்ளையை தத்தெடுத்து அந்த யாகத்தை செய்யலாம் என்றார். அதை கேட்ட அரசன் நாடெங்கும் தனது வீரர்களை அனுப்பி அப்படியான ஒரு பிராமண பிள்ளையை தேடி வரும்படி கட்டளையிட்டான். அதன்படி அஜீகர்தன் என்ற ஓர் ஏழை பிராமணன் 100 பசுக்களை பெற்றுக்கொண்டு தனது 2வது மகனை தானமாக கொடுத்தான். ஹரிச்சந்திர மன்னன் மிக்க மகிழ்வுடன் அவனை யாகசாலையில் யூபஸ்தம்பத்தில் நர பசுவாக கட்டி வைத்தான். தன்னை கொல்ல போவதை அறிந்த அந்த சிறுவன் பெருங்குரலெடுத்து அழுதான். அவனது அழுகை ஒலி எல்லோருடைய மனதையும் வதைத்தது. அப்போது அங்கு வந்த விஸ்வாமித்ர முனிவர், நரபலியை பேய் பிசாசுகளுக்கும் தேவதைகளுக்கும் தான் கொடுப்பர். வருணன் கடவுள், அவனுக்கு நரபலி கொடுக்க தேவையில்லை. அதனால் அச்சிறுவனை விட்டுவிடு. உனது சுயநலத்திற்காக இன்னொரு உயிரை பலி கொடுக்கும் உரிமையை யார் உனக்கு கொடுத்தது? வருணன் வரட்டும், நான் பேசுகிறேன். இல்லாவிட்டால் சபித்து விடுகிறேன். அவனை விட்டுவிடு என்றார். தவ சிரேஷ்டரே, என்னால் நோயின் கொடுமையை தாங்க முடியவில்லை. அதனால் வேறு எதையாவது கேளுங்கள். இல்லாவிட்டால் எனது நோயை தீர்த்து விடுங்கள் என்றான் ஹரிச்சந்திர மன்னன். அதை கேட்ட விஸ்வாமித்ர முனிவர் பெருங்கோபம் கொண்டார். அப்பிராமண சிறுவனை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்தார். 168ஆம் பகுதி நிறைவடைந்தது.